ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னா ரெட்மி நோட் 11S அப்படிங்கிற ஒரு ஃபோன் தான். ஸோ என் கையில் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், பட் அன்பாக்ஸ் பண்ணுற கிளிப்பை நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த இந்த ஃபோன் வந்து ஒரு 17,000 நீங்கள் ஐசிசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் 16,000 கிட்டே வாங்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து ஒரு 16, 17 அந்த ரேஞ்சுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்கணும்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா இது வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்டே வந்து வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ 90 ஹெர்ட்ஸ் வந்து AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. அப்புறம் வந்து பேசிக் ஃபீச்சர்ஸான ஐஆர் பிளாஸ்டரு, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்ஸு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட்டு, ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. டெடிக்கேட்டட் மெமரி கார்டு, ஸோ நீங்கள் 2 சிம்மும் மெமரி கார்டும் அட் அ டைமில் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இந்த ஃபோனோட ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இதில் நெகட்டிவ் அப்படின்னு நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இந்த 108 மெகா பிக்சல் இருக்குல்ல, இது வந்து 2022 வந்தாச்சு. பட் ஆனால் இன்னும் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபுல் ஹெச்டியில் ஃபுல் ஹெச்டியில் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் அளவுக்கு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுது. பட் 2020 இந்த ஸ்டாண்டர்டில் அட்லீஸ்ட் அவங்க 60யாவது கொடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டுங்கிறது ரொம்ப லோ. ஸோ அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் சொல்லுவேன். அதே மாதிரி 2022 ரிலீஸ் ஆன ஒரு ஃபோன் ஆண்ட்ராய்டு 11 வருது. ஆப்வியஸ்லி உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கிடைக்கும். பட் இருந்தாலும் இப்போ ரிலீஸ் பண்ணும்போதே ஆண்ட்ராய்டு 12 கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி 4 கேமரான்னு சொல்கிறாங்க. இந்த டெப்த் கேமராவும் மேக்ரோ கேமும் சும்மா ஒரு 4 கேமரா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்குக்காக அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அது எந்த யூஸுமே இல்லை. ஸோ மெயின் கேமராவும் அல்ட்ரா வைட் கேமராவும் இதில் இருக்குது. அது மட்டும் தான் உங்களுக்கு மெயினாக யூஸ் ஆகும். மற்றபடி இந்த ஃபோன் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த வித பிரச்சனையும் இல்லை, நல்லா ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. ஃபோனும் நல்லா காம்பேக்டாக இருக்குது. ஸோ எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ இந்த ஃபோன் வந்து டீசெண்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ப்ராசஸருமே வந்து நல்லா ஒரு நல்லா மிட் ரேஞ்சுக்கு ஓரளவுக்கு கேம்ஸ் விளையாடுற அளவுக்கு நல்லா ஃபீஸிபிளாக தான் இருக்கும். ஸோ டிஸ்பிளே இதில் வந்து ஹைலைட்டுங்க. படம் பார்க்குறது நார்மல் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ஃபோன் வந்து ரொம்பவே தாராளமான ஃபோனு. ஸோ இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அமேசானில் வாங்கின அந்த லிங்க்கை நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோவிலே நான் வந்து இந்த ஃபோனில் எடுத்த ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். வீடியோ ஷார்ட்ஸும் சரி, கேமரா ஷார்ட்ஸுமே நான் ஆட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் நீங்களே வந்து கமெண்டில் சொல்லலாம், கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பாக்ஸை நான் ஒரு என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் குயிக்காக ஒரு வாக் த்ரூ பண்ணுறேன். ஸோ ஒரு பாக்ஸில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் 108 MP ஏஐ குவாட் கேமரா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் டிஸ்பிளே வந்து AMOLED டிஸ்பிளே தான். உங்களுக்கு பஞ்ச் ஹோல், இவங்க வந்து ரெட்மியில் வந்து டாட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து ரெட்மி நோட் 10Sல வந்து 60 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருந்தது ஒரு நல்ல ஒரு 3 சொல்லலாம். ப்ராசஸர் படி பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G96 கொடுத்துருக்காங்க. இது 6GB ரேம் வேரியண்ட்டு. நீங்கள் அப் டு வந்து 3GB வந்து நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் வர்ச்சுவல் ரேம் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபுல் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற இது எல்லாமே நம்ம ஃபோனை ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் இந்த சீலை கட் பண்ணுறேன். சீல் கட் பண்ணியாச்சு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நான் வாங்கியிருந்தது இந்த ப்ளூ கலரில் ஒன்று வாங்கியிருந்தேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பவர்ட் பை ரெட்மின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸை நம்ம எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மொபைலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. உள்ள ஒரு டிபியூ கேஸ் இருக்குது.
ஓரளவுக்கு டீசெண்டான குவாலிட்டி தான். சைடில் வச்சிடலாம். ஸோ இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல மூவு. டைப் ஏலேருந்து டைப் சிக்கு கன்வெர்ட் ஆகும் அந்த சார்ஜர். ஸோ கேபிள், சார்ஜர் கேபிளையும் பார்க்கலாம். ஸோ நான் சொன்னது தான், டைப் ஏலேருந்து டைப் சிக்கு சார்ஜர். ஸோ பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம சைடில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ மெயினாக வந்து ஃபோனை பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபோனு. ஸோ ரேப்பரை ரிமூவ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ பின்னாடி பாருங்கள், நல்லா ப்ரீமியமாக இருக்குது. நல்லா மேட் பிளாஸ்டிக் பேக்கு தான். கிளாஸ் பேக் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் இது பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்குது. இந்த மேட் ஃபினிஷ் நல்லா அழகாக இருக்குது. ஸோ ஃபோனை கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. காம்பேக்ட் டிசைன் நல்லா இருக்குது. ஸோ ஃபிசிக்கலாக நான் ஓவர்வியூ கொடுக்குறேன். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனு, இதில் பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகும். ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கீழேயும் உண்டு, மேலேயும் உண்டு. இதில் வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஐஆர் பிளாஸ்டரு, ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ ஐஆர் பிளாஸ்டர் வந்து நீங்கள் டிவி, ஏசி அந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கீழே உங்களுக்கு செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. டைப் சி சார்ஜிங் போட்டிருக்கு. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு சிம் ட்ரே. இது வந்து ஒரு டெடிக்கேட்டட் ஸ்லாட். ஸோ 2 சிம் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு மெமரி கார்டும் அட் டைமில் போட்டுக்கலாம். ஸோ ஃபோன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டிக்கரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபோனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பூட் பண்ணலாம். ஸோ ஃபோனோட வந்து பேசிக் செட்டப்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது லே அவுட்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் தேவையில்லாத ஆப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. பட் அது உங்களுக்கு நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் எக்கச்சக்கமான தேவையில்லாத ஆப்ஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி இப்போ ஒரு அப்டேட் இருக்குது, டவுன்லோட் ஆகிட்டு தான் இருக்குது. டிஸ்பிளே நைட் மோடு வேறு இருக்குது. ஸோ நைட் மோட் ஆன் பண்ணிக்கலாம். ஆடியோ வந்து உங்களுக்கு கேமராவில் தான் பிக்கப் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.